ஆசிய கோப்பையில் நேற்றைய மேட்ச்ல ஸ்ரீலங்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான போட்டியில் எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான நிகழ்வுகள். அதில் ஒரு வருத்தமான நியூஸும் நடந்தது. துனித் வல்லகி அப்படிங்கிற ஸ்ரீலங்கன் பவுலர் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும்போது இறந்துட்டாருங்க. ஆனால் அவர்கிட்ட ஸ்ரீலங்கன் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அதனால அவர் செலிப்ரேஷன் கூட பண்ணாமல் அப்படியே கிரவுண்ட்லேருந்து கிளம்பி போயிட்டாரு. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுங்க. 40 வயசுல ஒரு மனுஷனால இப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம நபி தான் கடைசி ஓவரில் மட்டும் சும்மா 5 சிக்ஸை பறக்க விட்டாருங்க. ஃபர்ஸ்ட் 6 பாலுக்கு 5 ரன்னுங்க, அடுத்த 16 பாலுக்கு 55 ரன்னு விட்டு போலான்னு பொழந்துட்டாப்ல. அடுத்த சம்பவம் நம்ம ரஷீத் கான் பண்ணது. நேற்று நல்லா தான் பண்ணாப்ல, 24 ரன்ல அடிச்சாப்ல. ஆனால் ஸ்டெம்பில் பால் விழுந்ததே தெரியாம அம்பையர் கிட்ட ரிவ்யூ கேட்டாப்ல. அம்பையரே என்ன சொல்றதுன்னு தெரியாம ஷாக் ஆயிட்டாப்ல. அடுத்த சம்பவம் ஸ்ரீலங்கன் விக்கெட் கீப்பரான குசால் மெண்டிஸ் பண்ண சம்பவம். நல்லா கன்சிஸ்டண்ட்டாக விளையாண்டுருக்காப்ல. நேற்றைய மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாண்டு 74 ரன் அடிச்சு மேட்சோட வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார். இப்போ ஒரு T20ல் 5000 ரன் கடந்துட்டாரு. ஸ்ரீலங்காவோட ஃபாஸ்டஸ்ட் மேன் 5000 ரன் கடக்கிறது இவர் தான். அடுத்த சம்பவம், நேற்று ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருச்சுங்க, ஆப்கானிஸ்தான் தோத்துருச்சு இல்லையா, அதனால பங்களாதேஷ் உள்ள போயிட்டாங்க. ஸ்ரீலங்கா ஒரு தரமான சம்பவத்தை தான் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏசியாவோட பெஸ்ட் டீம் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏசியாவோட செகண்ட் பெஸ்ட் டீம் ஆப்கானிஸ்தான். ஆமாங்க, ஸ்ரீலங்கா கொஞ்ச நாள் இந்த காம்படிஷனில் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு பெரிய டீம் அப்படிங்கிறதே மறந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீலங்கா நினைச்சிருப்பாங்க போல. அதனால வச்சு செஞ்சுட்டாங்க. செமிஸ்ல ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் தான் மேட்ச். இந்த ரெண்டு டீமுமே இதுவரை எந்த மேட்சும் தோற்றதில்லை.